ஸ்ரீ குருபியோ நமஹ. நான் அஸ்ட்ரோ முத்துரம்மா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் அந்த 12 வீடுகளில் குரு பகவான் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன விதமான குணநலன்கள் இருக்கும், அவர் வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல குரு பகவான்கிறவர் யாரு அப்படின்னா, பெரும் தனத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு நல்ல பாக்கியங்களை, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை, குழந்தைகளை இந்த மாதிரி அமைத்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு அப்படின்னு சொன்னாலே ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். குரு அப்படிங்கிறது தெய்வ பலம் அப்படின்னு நம்ம பிரச்சனை பார்க்கும்போது, அன்னைக்கு குரு சரியில்லை, மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ ஏதாவது பாதகமான இடத்துல அமர்ந்திருந்தாலோ அவருக்கு தெய்வ அனுகூலமே இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு பிரச்சனத்தை பார்க்க மாட்டோம். அப்போ இந்த குரு பகவானுடைய வலு அப்படிங்கிறது எல்லா ஜாதகங்களுக்குமே, எந்த ஒரு ராசி லக்னமாக இருந்தாலும் குரு கெட்டு போகக்கூடாது ஒரு ஜாதகத்துல. அப்போ நல்ல குடும்ப வாழ்க்கை, ஒரு குடும்பம்ங்கிறது என்ன, மனைவி, குழந்தைகள், ஒரு தேவையான ஒரு அளவு தன வரவுங்கிறது இருக்கணும். நமக்கு அன்றாடம் நம்மளுடைய உணவு, உடை, அந்த மாதிரி இருப்பிடம்ங்கிற மாதிரியான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு குரு பகவானுடைய அந்த ஒரு கடாட்சம், அருள் கடாட்சம் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். நமக்கு நல்ல ஒரு ஸ்திர சொத்தாகவோ நல்ல ஒரு லம்சமா அமௌண்ட் வருது இல்லையா, அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். சுக்கிரன் எப்பயுமே கையில அந்த ஒரு புரளக்கூடிய பணம்னு சொல்லுவோம் இல்லையா, பெட்டி கேஷ் மாதிரி எப்பயுமே பர்ஸ்ல பணம் இருந்துட்டே இருக்கிறதுங்கிறது சுக்கிர பகவான். அப்போ நம்ம இந்த கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பெரிய பெரிய அந்த கஜானா அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியது குரு பகவான். மேஷம்ங்கிறது என்ன, அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்கள் அடக்கியது. அந்த மேஷ வீட்டுல குரு இருக்கும்போது அந்த ஜாதகர், அதாவது செவ்வாயுடைய குணத்தையும் நம்ம அதுல யோசிச்சுக்கணும், குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களையும் யோசிச்சுக்கணும். நம்ம செவ்வாய்னு சொல்லக்கூடியது ரத்த சம்பந்தமான உறவுகள், ஒரு மனிதனுடைய சிற சொத்துக்களான இந்த வீடு, நிலம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் பகவான். அடுத்தது உறவுகள், நமக்கு ஏற்படக்கூடிய பகை, அந்த எதிரிகள், அப்புறம் நமக்கு உடம்புல தோன்றக்கூடிய ரத்த சம்பந்தமான வியாதிகள், அந்த எதிர்ப்பு, வம்பு, சண்டை, இந்த மாதிரி எல்லாம் ஒரு முரட்டுத்தனம், ஆக்ரோஷம், இந்த மாதிரியான குணநலங்களும் செவ்வாய் கொடுப்பார். மேஷ வீட்டுல இருக்கும்போது குரு இருந்தா என்ன ஆகும்னு கேட்டா, அந்த ஜாதகருக்கு தன்னுடைய சுய முயற்சியால, தன்னுடைய உடல் பலத்தினாலும், தன்னுடைய புத்தி கூர்மையும் உபயோகம் பண்ணி எந்த காரியத்தையும் சமாளிச்சிடலாம், எந்த காரியமும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நல்ல ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் கிடைக்கும். உடல் நல்ல கட்டுமஸ்தான உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருப்பாங்க. ரத்த சம்பந்தமான உறவுகளோட சுற்றம் சூழ வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப அவருடைய எண்ணமாக இருக்கும். அவங்களுக்காக எதுவுமே பண்ண தயாராக இருப்பார். இந்த மனிதனுக்கு நிறைய சொத்து சேர்க்கையை கொடுக்கக்கூடிய, அபரிமிதமான சேர்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக அது அமையும். அந்த ஜாதகருடைய குழந்தைகளும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருப்பாங்க. அடுத்து ரிஷப வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான். ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அது ஒரு ஸ்திர ராசி, ஸ்திர லக்னம். ரிஷபம்ங்கிறது ஒரு ஸ்திர வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஜாதகருக்கு வற்றாத செல்வ வளத்தை கொடுப்பார். ஜாதகர் நல்ல அழகான ஒரு நல்ல லட்சணமான ஒரு முக அமைப்போட இருப்பார். நல்ல ஒரு தோற்ற பொலிவு இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ நம்பிக்கையும் ஆழ்ந்த மத பற்றும் உள்ள வாழ்க்கை துணை அமைவார்கள். அடுத்தது மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். மிதுன வீடுங்கிறது புதன் பகவானுடைய வீடு. அந்த புதன் வீட்டுல குரு இருக்கும்போது நல்ல புத்தி கூர்மையை கொடுப்பார். படிப்புங்கிறது இவங்களுக்கு ஒரு அனுபவ கல்வி நிறைய இருக்கும். வாழ்க்கை பாடத்தை ரொம்ப அழகா சின்ன வயசுலயே படிச்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா அனுபவம்ங்கிறது தான் நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கிறது. அது இவங்களுக்கு சின்ன வயதிலேயே வயதுக்கு மீறி ஏராளமா கிடைச்சிடும் அனுபவ அறிவுங்கிறது. ஆனா என்னன்னா, ஒரு நிறைய விஷயத்த கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல இவங்க ரொம்ப நுனிப்புல் மேயற மாதிரி போயிடுவாங்க. அது ஒரு பெரிய டிராபேக்கா இவங்க கிட்ட நம்ம சொல்லலாம். அதனால ஒரு வித்தையை கற்றுக்கணுங்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் கத்துக்கணும் அப்படிங்கறதுல இருக்கணும். எப்பயுமே அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப ஆழமாக உழ வேண்டும். அதை இவங்க பண்ணணும். மற்றபடி இவங்களுக்கு அந்த கல்வி, கேள்விகள், ஞானம் ரொம்ப நன்னா இருக்கும். அடுத்தவர்களுக்கு தன்னுடைய புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது உபயோகரமாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இவர்களுக்கு மனதில் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு இவங்களுடைய தாய்மாமன் இவர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருப்பார் இவருடைய வாழ்க்கையில. குழந்தைகளும் நல்ல ஒரு கல்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த பிசினஸ்ல இவங்க இறங்கினாங்க அப்படின்னா, அங்க இவங்க கூட்டாளிகளை நம்பாமல் தன்னுடைய அறிவை தான் முதலீடா போட்டு பண்ணணுங்கிறத இவங்க பண்ணினாலே இவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அடுத்தவர்களை நம்பி இறங்குவதை விட தன்னுடைய அறிவையும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் மட்டும் நம்பி இவங்க ஒரு வேலையில இறங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து கடக வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான். கடக வீடு அப்படிங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடாக கருதப்படுகிறது. குரு உச்சம் பெறுவது கடகத்துலதான், பூச நட்சத்திரத்துல.
இப்ப கடகத்துல குரு இருக்கும்போது அந்த ஜாதகருடைய அம்மா வந்து அவருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பலமாக இருப்பாங்க. அவங்க அம்மா எடுக்கிற முடிவுக்கு அந்த ஜாதகர் கட்டுப்படுவார். அவருடைய அம்மா வந்து இவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் அம்மா இருப்பாங்க. மற்ற வாழ்க்கையுடைய அந்த ஒரு யதார்த்தத்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த ஜாதகர் வந்து ரொம்ப மெல்லிய உணர்வுகளோட இருப்பார். நல்ல ரசனை இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தன்னை ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாகவோ ஒரு இதோடையோ வெளிப்படுத்திக்க தெரியாது. ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டா இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பயுமே தயங்க மாட்டாங்க. அது வந்து தன்னையே தியாகம் பண்ணி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு ஒரு தாயுள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கும் நல்ல ஒரு இறை அருள் நிரம்பியது அப்படின்னு சொல்லணும். இந்த இது வந்து எப்படின்னா பொருளாதாரத்தை பெருசா கொடுக்காட்டி கூட அவர்களுடைய அந்த அகம் சார்ந்த விஷயம்னு சொல்லக்கூடிய அந்த மனது, அவர்களுடைய அந்த ஆத்ம ஞானம்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப அழகா கொடுக்கக்கூடியது இந்த கடக வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். அடுத்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு. இங்கதான் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சிம்ம குருங்கிறது ஒரு ராஜ கம்பீரம், சிம்மத்தினுடைய கர்ஜனை அப்படின்னே அதை சொல்லலாம். ஏன்னா சிம்ம வீடுங்கிறது சூரியனுடைய அந்த ஒரு நான் நான் என்னுடைய இதுலதான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பீரத்தை, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த கம்பீரத்தை நல்ல அறிவோடையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடையும் கொடுக்கக்கூடியதாக இந்த சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குரு இருக்கும். இப்ப குரு வந்து சிம்மத்துல இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஒரு அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைனு, அப்புறம் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு போதனை செய்யக்கூடியது, போதனைனா ஒரு கமாண்டிங் அஸ் வெல் அஸ் ஒரு முடிவுகளை வந்து இவங்க எடுப்பாங்க, அடுத்தவங்க அதை ஏற்று நடப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய தலைமை பொறுப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக ஆக்கும். நல்ல நிறைந்த செல்வம், நல்ல ஒரு அப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, அப்பா வந்து அப்படி ஒரு கைடன்ஸ் இவங்களுக்கு, அப்பா தான் இவங்களுடைய பலம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஜாதகர் இருப்பார். அடுத்தது கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். கன்னியா ராசிங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து புத பகவானுடைய வீடு. இந்த கன்னி வீடுல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒரு நிதான போக்கோட இருக்கும் என்னைக்குமே. வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அறிவு கூர்மை, நிதானம், சாணக்கியத்தனம், ஆழ்ந்த அறிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய ஒரு சாணக்கியரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல ஒரு புத்திசாலித்தனம், ஒரு அரசியல் தந்திரம், நல்ல தெளிந்த ஞானம் இருக்கும். ஆனா என்னன்னா வாழ்க்கை துணை விஷயத்துல கொஞ்சம் இவங்க வந்து கவனமாக இருக்கணும். அடுத்து ஏன்னா நம்ம யாரை வந்து நம்ம நம்புறோம், யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இவங்க கவனத்தோட நிற்க வேண்டியது அவசியம். இந்த புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஜாதகரை ரொம்ப தன்னுடைய இதுக்கு மீறி கடன் வாங்க வைப்பார். அதே நேரத்துல தன்னுடைய அளவு இதுதான் அப்படிங்கிறத இவங்க ஒரு 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 கோடு போட்டு இவங்க வச்சுக்கிறது, அந்த லைன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.